ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காக்டெயில் கலாட்டா. ஃபாதர்ஸ் டே ஸ்பெஷல் அதுவுமா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நட்ஸ் கேக் ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க. ஒரு பவுலில் 5 கேஷ்யூ நட்ஸ், 6 டேட்ஸ், 7-8 போல் பிஸ்தா போட்டு கொஞ்சம் வெதுவெதுப்பான பாலை ஊற்றிட்டு ஒரு 2 hours ஊற வச்சுக்கோங்க. அதோட 7 போல் பாதாம் பருப்பையும் சேர்த்துக்கோங்க. தோலெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துட்டு இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 2 மணி நேரம் கழித்து இதை நல்லா அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி கேக்கில் மிக்ஸ் பண்ண வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இப்படி அரைக்காமல் கூட நம்ம கேக்கில் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்து கேக் செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு இதை ஒரு விஸ்கு வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். நீங்கள் விஸ்கு இல்லைன்னா பிளெண்டரில் கூட நல்லா பீட் பண்ணிக்கலாங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம விஸ்கு வச்சு இந்த வெண்ணெயை நல்லா பீட் பண்ணிக்கணுங்க. இப்போ இதில் 3/4 கப் அளவுக்கு பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம். 1 கப் மைதா எடுத்திங்கன்னா 3/4 கப் சுகர் எடுத்துக்கோங்க. பவுடர் சுகருக்கு பதிலாக ஐசிங் சுகர் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. பவுடர் சுகரை அப்படியே ஒன்றா சேர்க்காம பாதி பாதியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாதியை நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா விஸ்க் வச்சு பீட் பண்ணிவிட்டு அடுத்த பாதியும் இதில் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிடலாம். நம்ம அடுத்த பாதி சுகர் சேர்க்கும் போது இறுகின மாதிரி டைட்டாக ஆகிடுங்க. அதனால கைவிடாமல் நல்லா பீட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ அடுத்தது ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை சாப்பிடாதவங்க இருந்தீங்கன்னா தயிர் கூட நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம முட்டை சேர்த்ததுக்கப்புறம் இது இறுகின தன்மையை விட்டுட்டு நல்லா மெல்ட் ஆகிட்டு நல்ல ஒரு பதத்துக்கு வருங்க. ஃபஸ்ட்டு ஒரு முட்டையாக சேர்த்துக்கணும். நான் 2 முட்டை இன்றைக்கி சேர்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு முட்டையை சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது பீட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த முட்டையை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த கேக் பார்த்திங்கன்னா நம்ம முட்டை சேர்க்குற மாதிரியே தெரியாதுங்க. முட்டையோட ஸ்மெல்லு எதுவுமே வராது இந்த கேக்கில். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போது இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். அடுத்தது காஃபி டிகாஷன் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம நார்மலாக வாங்குகிற ப்ரூ காஃபி தூள் அப்படி இல்லைன்னா சன்ரைஸ் காஃபி தூள் 2த்தில் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. காஃபி டிகாஷன் எப்படி செய்கிறதுனா, ப்ரூ காஃபி பவுடர் 2 ஸ்பூன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா சுடுதண்ணி எடுத்துகிட்டு அதில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது இதில் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸில் சேர்த்துடலாம். 1 கப் அளவுக்கு மைதா மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா. அவ்வளோதாங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிடலாம். ஃபில்டர் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இறுகின மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கரெக்டாக வந்துடுதுங்க. இந்த கேக்கில் நீங்கள் மைதாக்கு பதிலாக கோதுமை கூட ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்தது நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்தோம்ல நட்ஸு டேட்ஸில் அது எல்லாத்தையும் பாதி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக மில்க் ஆட் பண்ண தேவையில்லைங்க. அடுத்த பாதியை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன் நீங்கள் தனியாக மில்க் ஆட் பண்ண வேணான்னு சொல்கிறேன்னா, நம்ம ஃபஸ்ட்டு இந்த டேட்ஸோட மில்க்லாம் சேர்த்துட்டோம், அதனால் தேவையில்லைங்க. அடுத்தது 1 கப் அளவுக்கு வால்நட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த வால்நட்ஸை பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போ இதில் கேக்கில் அப்படியே சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை எல்லாத்தோடையும் ஒன்றாகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். எப்போதுமே நம்ம கேக் செய்யும் போது ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணிடாதீங்க. அதே போல் நல்லா அழுத்தியும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. லேஸாக மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி இருக்கணும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டர். இப்போ நமக்கு கேக்கோட பேட்டர் ரெடி ஆகிட்டு அடுத்தது நம்ம இப்போது பேக் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி ஒரு டின் எடுத்துக்கோங்க. அதில் பட்டர் அல்லது நெய் ஆட் பண்ணிக்கிட்டு மைதா மாவை டஸ்ட் பண்ணிக்கோங்க. மேலே இதில் நான் அழகுக்காக வால்நட்ஸ் வச்சுருக்கேன் கொஞ்சமாக. நீங்கள் சாக்கோ சிப்ஸ் அப்படி இல்லைன்னா நட்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு எது விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் ஸ்டவ்வில் தான் செய்ய போகிறேன். இட்லி பாத்திரத்தில் செய்ய போகிறேன். நீங்கள் அவன் அல்லது ரைஸ் குக்கர் கடாயில் கூட செய்யலாங்க. இப்போ இந்த கேக்கை 30 to 40 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம பேக் பண்ணிக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. 40 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஒரு டூத்பிக் அல்லது ஸ்டிக் வச்சு நடுவில் குத்தி பார்த்தா நம்ம கையில் ஒட்டாமல் வரணுங்க. இந்த மாதிரி அப்போ தான் நம்மளுக்கு ஒழுங்காக கேக் பேக் ஆகியிருக்குன்னு அர்த்தம். நமக்கு இப்போது கேக்கு சூப்பராக பேக் ஆகிட்டு இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. நமக்கு இப்போது சூப்பரான வால்நட்ஸ் கேக் ரெடி ஆகிட்டு. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்.
நல்ல ஒரு டேஸ்டான அருமையான வால்நட்ஸ் கேக் நமக்கு ரெடி ஆகிட்டு. கண்டிப்பாக இது உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க இந்த கேக். அதனால் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இந்த கேக்கை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உள்ளெல்லாம் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. அதே போல் நல்லா வெந்திருக்கு. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இந்த கேக் செய்ய அவ்வளோ நேரம் ஆகாது, அதே போல் கஷ்டமாகவும் இருக்காதுங்க. ஈஸியாக இந்த கேக்கை செஞ்சிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.